கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாகி भूखी मर जाऊंगी लेकिन बीफ नहीं खाऊंगी। டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? பிற்போக்குவாதிகள் சங்கி சொந்ததற்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தாலும் கூட தென் இந்தியால குறிப்பாக சேட்டன் அண்ட் சேச்சீஸ் மிக கடுமையாக இந்த ட்ரெய்லரை எதிர்த்திருக்காங்க. ரொம்ப ஃபன்னியா இந்த ட்ரெய்லர் டீகோட் பண்ணி நிறைய வீடியோஸும் போஸ்ட் பண்றாங்க. அது ஒண்ணும் இல்ல மாப்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா சிவா? எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல. அடிச்ச நீ வரியா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இதுல காமெடி எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணை இதுல மதமாற்றம் பண்றாங்க. அதாவது அந்த படம் முழுக்க முழுக்க என்ன மாதிரி ஒரு பர்சனல் அந்த படம் பண்ண முடியும்னா, இந்த மண்டைக்குள்ள இருக்கிறதோட அந்த மண்டைக்குள்ள மாட்டு கோமையும் சாணியை போட்டு கரைச்சி வச்சு எவன் ஒருத்த மூளைய வாழ்றானோ அவனால மட்டும்தான் அப்படி ஒரு படத்தை பண்ண முடியும். வகுத்துக்கு சோத்தானே திங்கிற இல்ல சோத்தை விட்டு வேற ஏதாவது திங்கிறியா? அவன் மூஞ்சி பார்த்தா வேற ஏதாவது தோன்ற மாதிரி தான் இருக்கு. அந்த குறிப்பிட்ட கேரளா பொண்ணுக்கு அந்த இஸ்லாமிய குடும்பம் திருமணம் செஞ்ச பிறகு அந்த பெண்ணுக்கு பீஃப் ஊட்டுறாங்க. என்னடே நான் அபூர்வ சகோதரி ஸ்ரீவித்யாவடா பெசத்து ஊத்துற மாதிரி ஊத்துற, கொஞ்சம் கூட இரஸ்பான்சிபிலிட்டி இல்லடா. பிளடி ஃபுல். இதுதான் மிகப்பெரிய ஒரு ட்ராலா மாதிரி இருக்கு. எந்த அளவுக்கு ட்ராலா மாதிரி இருக்கு அப்படின்னா, அதே மாதிரியான ரீல்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க கேரளால. நல்லா இருக்க. ஐயோ, நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டாருங்களே. பீஃப் இப்படி வலுக்கட்டாயமா ஒரு முஸ்லிம் போய் அவர் ஊட்டுற மாதிரி ஊட்டும் போது, சேட்டா பரோட்டா எங்க வெறும் இந்த பீஃப் மட்டும் தான் எடுத்து வந்தீங்க, பரோட்டா பிச்சு எடுத்துட்டு வாங்க. பிரச்சனை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாஸ். அனத்தோட இவனை எங்க பண்ணிக்கிறான்னு பாருங்க, கேரளாவில் பண்ணிக்கிறான்னு பாருங்க. முட்டாளுங்களா, கேரளாவில் பீஃப் விரும்பி சாப்பிடக்கூடிய மாணவன்டா. இது தெரியாம சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன். ஒரு ഹിന്ദു പെൺ ഒരു വീഡിയോ പോട്ടിருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ഞാൻ ബീഫ് കഴിക്കാത്ത ഒരാളാണ്, പക്ഷെ എന്റെ ചേട്ടനും അനിയനും നന്നായിട്ട് ബീഫ് കഴിക്കുന്നവരാണ്. എന്റെ അമ്മ അതിലും കിടലിനായിട്ട് ബീഫ് ഉണ്ടാക്കുന്ന ഒരാളാണ്. പക്ഷെ ഇന്നേ വരെ ഒരാളും എന്റെ അടുത്ത് വന്നിട്ട് ബീഫ് കഴിക്കി എന്ന് പറഞ്ഞ് നിർബന്ധിച്ചിട്ടില്ല. പക്ഷെ ആ ബീഫിലുള്ള കായ കഷ്ണവും അതിന്റെ ഗ്രേവിയൊക്കെ ഞാൻ നന്നായിട്ട് കഴിക്കാറുണ്ട്. ஹிந்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கு. எங்க வீட்டுல எங்க அம்மா பயங்கரமா, நான் ஒரு இந்து பெண், எங்க வீட்டுல பயங்கரமா பீஃப் சமைப்பாங்க. எனக்கு ஒரு அண்ணா தம்பி இருக்காங்க. அண்ணாவும் பீஃப் சாப்பிடுவோம், தம்பியும் பீஃப் சாப்பிடுவோம். நான் சாப்பிட மாட்டேன். ஆனா ஒரு வாட்டி கூட எங்க வீட்டுல வாயில வச்சுலாம் திணிக்கல. இன்ஃபேக்ட் நான் அந்த கிரேவி எல்லாம் போட்டு சாப்பிடுவேன். பீஃப் அதுல எடுத்துக்கலனா கூட அந்த கிரேவியை நான் சாப்பிடுவேன், பீஃப் மட்டும் நான் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம், அப்படி ஒரு டேஸ்ட். அதாவது பீஃப் சாப்பிடுறதுல எந்த ஒரு இழிவான விஷயம்லாம் கிடையாது. அது ஒன்றும் சாக்கடை கிடையாது. உங்களை மாரி கோமியமும் சாணியும் சாப்பிட்டா ஆரோக்கியமா சாப்பிடா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பீஃப் நல்லதுடா. சயின்டிபிக்கலா பார்த்தோம்னா பீஃப் சாப்பிடுறது நல்லது தானே. ஹைலி புரோட்டீன், 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி, மாட்டுக்கறி நல்லா சாப்பிடா. மாட்டுக்கறியை மருந்தா சாப்பிடா, மருந்தா சாப்பிடா. இன்னொரு இடத்துல ஒரு கப்பல், அவங்க ஒரு ஹிந்து கப்பல், அவங்க பொட்டுலாம் வச்சிருக்காங்க. அவங்களுடைய லைஃப்ல சாப்பாட்டுல பீஃப் எப்படி ஒரு ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்றத விவரிக்கிற மாதிரி ஒரு வாழை இலையில பீஃப் வச்சு சாப்பிடுற அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. We born in 2 different Hindu families. We are eating beef. இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. You are anti-Indian. We do cook beef. We love eating beef. திரும்ப புண்படுத்திட்டே இருக்கீங்களா? சாப்பார மொத்தம் ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிடா. ஒரு கட்டு பாருங்க. ஆட்டவா அங்க பாருங்க என்ன வெட்டு வெட்டுறான்னு. बीफ एक्सपोर्ट है, हिंदुस्तान नंबर 1 है. ஊரானுக்கு ஊட்டி விடுவன் ஹே, உள்ளவன் சாப்பிட்டா கொன்னு விடுவன் ஹே. பாஜகவினர் இந்த பசு புனிதம் இதை எப்படி பார்ப்பாங்க? நிறைய பேர் மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, சமையா சாப்பிடுவாங்க. பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணோட முதலாளி யார் பார்த்தனா, ஒரு பூனல் போட்ட சங்கி. உங்களை வச்சுக்கிட்டு நாங்க படுற பாடுங்க. இப்ப என்னங்கிறதுக்கு சங்கி அது சாப்பிட மாட்டாங்க, மத்தவங்க சாப்பிட தராங்களே. அது அப்ப பாரு, ஒரு பூனல் போட்ட சங்கி நீ சாமியா பாக்குற ஒரு ஆளா இருந்தா அப்புறம் ஏன்டா அந்த தொழில் பண்றீங்க? அப்போ பணத்துக்காக எல்லா ஆத்தாரங்களையும் காத்தல வரக்க விட்டுடுவாய்.
இல்லையா கேரளாவை பொறுத்த வரைக்கும் பீஃப்ன்றது ஒரு ஸ்டேபிள் ஃபுட், அவங்களுடைய கலாச்சாரத்தோட பின்னி பிணைந்த ஒரு ஒரு உணவு அது. கேரளா அப்படின்னா பரோட்டா பீஃப் அப்படின்றது நமக்கு எப்படி தீபாவளி ஆட்டு இறைச்சின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சார ரீதியாக தமிழ்நாட்டோட அது ஒன்றிணைந்து இருக்கோ, அதே மாதிரி கேரளீஸோட வாழ்க்கையில பீஃப் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டா இருக்கு. நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல எல்லா மதமும் அங்க இருக்காங்க. இந்துக்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க. பீஃப் சாப்பிடுறாங்க, போர்க் சாப்பிடுறாங்க, எல்லா உணவையும் சாப்பிடுறாங்க. அங்க ஒரு ஒரு ஹார்மனியோட இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு எந்த ஒரு பிணக்கும் இல்லாம ஒற்றுமையோட இருக்காங்க. அதனாலதான் பாஜக மாதிரியான கட்சிகள் அங்க காலூன்ற முடியாமல் துடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே. நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே, ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. உள்ள போ. இந்த வெறுப்பெல்லாம் நம்ம வந்து கக்கணும்ல ஏதோ ஒரு வகையில என்னுடைய நோக்கமாக தான் இந்த திரைப்படத்துல இப்படியான காட்சி வச்சிருக்காங்க. செம்ம காமெடியா போட்டு எல்லாம் ட்ரால் பண்ணி இதை லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளிட்டு இருக்காங்க சேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர், அவங்க சொன்ன வச்ச காட்சி எல்லாமே முழுமையாக இது வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. நல்லா நடிக்கிறேன்லாம் வேற சொல்லிருக்கேன். முருகா நீ தான் காப்பாத்தணும். ஏய் துருக்கு ஆட்டை போறது கால தேறது பாரு நம்ம கிட்டே. அம்மா ஐயோ வலிக்குது. அம்மா கால்ல வலிக்குது. அவன் தான் வளைஞ்சின்னு போன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, அப்புறம் என்ன எனக்கு உதவி கிடக்குறான். பீஃப் பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பீஃப் மாடு அப்படின்றது ஒரு உணவு கிடையாது. இதை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியலை இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரு ஏமாத்துறியே, ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. என்ன பண்றவனா மாட்டை சாமின்னு சொல்லணும், ஆனா அது வந்து ஒரு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம், அது பொருளை தான் வந்து வாங்கிட்டு வரும். அது இன்வெஸ்ட் வாங்கிட்டு வந்தா அதை வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதாவது பால் கறந்து பண்ணுவோம், அந்த பாலை கொண்டு போய் கடலை சேல் பண்ணி போனோம், எல்லா விஷயம் பிசினஸ் பண்ணி பண்ணுவேன், ஏறு ஓட்டு பண்ணுவேன், நிறைய விஷயம் அந்த மாட்டை வந்து பயன்படுத்திட்டு கடைசியில் சாகர காலத்துக்கு கொண்டு போயிட்டு வாங்கின காசுகளை வச்சு லாபத்துக்கு அனுப்ப மாட்டை கசாப்புல போய் தள்ளிட்டு வந்துடுவாங்க. உயிர் இருக்கிற ஒரு சாமியா சாமியா மற்றபடி ஒண்ணும் கிடையாது. ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன், இனிமேல் தான் விட போறேன். இன்னொரு விஷயம் ஏன் அதை சாமியா பாக்குறான்னா, மத்தவன் சாப்பிடறான்ல அவனை இழிவா பாக்குறது கேட்க, சி மாட்டுக்கறி சாப்பிடுறீங்களா நீங்களா அப்படின்னு இழிவா பாக்குற ஒரு மனநிலைக்காக தான் இவனை மாட்டுக்கறி வந்து சாமியா பாக்குறான். ஏன்னா மாடை புனிதமாக்கி அதை வச்சு இங்க ஒரு பெரிய அரசியலும் தீண்டாமையும் தொடர்ந்துட்டு வருது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில மாட்டு இறைச்சி தான் என்னோட உணவுன்னு சொல்றது ஒரு உரிமைக்கான பொருள் தானே. அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. என்னடா இல்ல நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். தெரியும் போடாடே. ஓகே ஓகே. இந்த அவாக்கள் கோவில்ல பார்த்தோம்னா இந்த சாமி கும்பிடும் போது பார்த்தோம்னா இந்த மத்தளம் வந்து அந்த மேலத்துல பார்த்தோம்னா மாட்டுத்தோல் தான். அப்ப அதெல்லாம் அவங்க பார்த்தா வந்து தீட்டாகாதா? ஏண்டா அப்ப மட்டும் உனக்கு சொகுசா தேவைப்படுது. என்னடா புத்தாட்டாது? சிம்பிள் தோட இவன் வந்து பொலிட்டிக்கல் இதை வச்சு நாங்க அதை சாப்பிடலப்பா, நாங்களாம் மேன்மையானோம்பா அப்படின்னு ஒரு கேவலமான அரசியல். மாட்டு கோமியம் தின்றோம், மாட்டு சாணி சாப்பிடுறோம் உயர்ந்த ஜாதி, அதே மாட்டு கறியை சாப்பிடுறோம் பார்த்தோன்னா கீழ் சாதி. எந்த வகையிலும் நான் டே என்னடா அது? சயின்டிபிக்கலா மாட்டு கோமியம் தானே சாப்பிடக்கூடாது. கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சுக்க. கழிவு, தேவையில்லாத கழிவு. மாடே அது வேணும்னு சொல்லி அது வந்து வெளில போன சொல்லுது. அந்த கோமியத்தை சாப்பிட்டு நாங்க புனிதமான வகையில் நாங்க உயர்ந்த ஜாதின்னு சொல்றது எந்த வகையிலும் நான் டே திருந்துங்கடா நாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.